بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் மேலே மிகப்பெரிய உபகாரம் செய்து இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை, இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றைய தினம் சூரத்துல் ஆராஃப் ஓதப்பட்டது. ஆராஃப் என்று சொன்னால் சுவர் அல்லது மணல் மேடு, ஒரு பெரிய மேட்டுக்கு ஆராஃப்னு சொல்லுவாங்க. ஆராஃப் வாசிகளை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான். அவங்கள பற்றி ஒரு சின்ன தகவல் இதில் சொல்லப்படுறதுனால இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லப்படுது. ஆராஃப் வாசிகள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் சொன்னான், வல் வஸ்னு யௌம இதினில் ஹக், நாளை மறுமை நாளையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படுவது சத்தியமானது. சத்தியமாக நீங்கள் செஞ்சதையெல்லாம் நம்ம நிறுத்து காட்டி, யாருடைய நன்மையின் தட்டு பாரமாக இருக்குதோ, ஃபமன் சகுலத் மவாசீனு ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஒமன் ஹஃபத் மவாசீனு, யாருடைய நன்மையின் தட்டு குறைந்து பாவத்தின் தட்டு பாரமாக இருக்குமோ, ஃபஉலாஇக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யظ்லிமூன், அவர்கள் நம்மளுடைய வசனங்களை நிராகரித்ததின் காரணமாக தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து நஷ்டவாளிகளானவர்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசான் என்ற தராசை மறுமையில் நிறுப்பாட்டுவான். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய பாவ சுமைகளை முதுகுல சுமந்தவங்களாக வருவாங்க. வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா லுஹூரிஹிம், அவர்கள் தங்கள் பாவங்களை முதுகின் மீது சுமந்து வருவாங்க. அவங்க பாவத்தை அவங்க தான் சுமந்து வரணும். வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தருடைய பாவச்சுமையை இன்னொருத்தர் தூக்க முடியாது. அவங்க தான் தூக்கிட்டு வரணும் மறுமையில். அப்போ மீசான் தராசுக்கு வந்து நிறுத்தப்படுவாங்க. நன்மைகள் அவர்கள் பின்னாடியே வரும், அதை நம்ம தூக்கிட்டு வர வேண்டியதில்லை. நன்மைகளுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும், பாவங்களுக்கும் விகாரமான தோற்றம் கொடுக்கப்படும். இந்த ரெண்டையும் ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ரெண்டையும் தூக்கி நிறுத்தப்படும். ஒரு தட்டையில் நன்மையையும் ஒரு தட்டையில் பாவத்தையும் வைக்கப்படும். ரொம்ப பயங்கரமான கட்டம் அது. ஒவ்வொரு மனிதனுக்காக நிற்பாட்டப்படும். அது எவ்வளோ பெரிய தராசாக இருக்கும். அல்லாஹ் தான் அதனுடைய அளவையும் அங்கு ஏற்படக்கூடிய நிலைமைகளையும் அறிந்தவன். ஒவ்வொரு மனிதனும் அதை சந்திக்க போகிறான். அதுதான் அல்லாஹ் சொன்னால் அது சத்தியமாக நடக்கும். இப்போ யாருடைய தட்டு நன்மை அதிகமாக இருக்குமோ சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார் வெற்றியடைந்து விட்டார் என்பதாக அறிவிப்பு செய்யப்படும். அந்த நேரத்தில் ஏற்படுற மகிழ்ச்சியை போல, சந்தோஷத்தை போல ஒரு காலம் மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருடைய நன்மையின் தட்டு குறைந்து பாவம் அதிகமாக இருக்குமோ அவருக்கு சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார் நஷ்டமடைந்து விட்டார் என்பதாக. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நேரத்தில் ஏற்படுற கை சேதம், கவலை மாதிரி வாழ்க்கையில் அதற்கு முன்னாடி அவருக்கு ஏற்பட்டே இருக்காது. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்களுடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும். அவங்களுடைய நன்மையின் காரணமாக அவங்க நரகத்துக்கும் போக முடியாது, அவருடைய பாவத்தின் காரணமாக சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் அராஃப் என்ற திண்ணையில் ஒரு மணல் மேடு அல்லது சுவர்களின் மீது அவர்கள் இருப்பாங்க. அவங்க ரெண்டு காட்சியுமே பார்ப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒபைனஹுமா ஹிஜாப் வ அலல் அராஃபி ரிஜாலுன் யஅரிஃபூன குல்லம் பிஸீமாஹும், அவர்கள் அந்த சுவற்றில் நின்று கொண்டு
சொர்க்கவாசிகளை கூப்பிடுவாங்க. சலாமுன் அலைக்கும், சலாம் அலைக்கும் சலாம் சொல்லுவாங்க. வஹும் யத்மஊன், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் போக முடியாது. வைதா சுரிஃபத் தில்கா அஸ்ஹாபின் நார், நரகத்தின் பக்கம் காட்டப்படுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா நரகவாதிகள். ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், அல்லாஹ் இந்த அநியாயக்கார கூட்டத்தை எங்களை சேர்த்துறாதே அல்லாஹ், என்ன முடிவு வரும்னு தெரியாமல் அந்த அராஃபாசிகள் நிலை தடுமாறி நிற்பாங்க. அதான் சொல்லப்படும், அந்த ஒரு நன்மை கிடைச்சாலும் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக அல்லாஹ் முடிவு செய்வான் அவர்கள் விஷயத்தில், அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. ஆராஃபாசிகள் கடைசியில் சொர்க்கம் போவாங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி இங்கே சொல்கிறதுனால இந்த சூறாவுக்கு பேர் ஆராஃப் என்று சொல்லப்படும். இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை எதுக்காக படைத்தோங்கிற நோக்கத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். மனிதனுக்கு அறிவாற்றலை கொடுத்து அவனுக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் இந்த பூமியில் ஏற்பாடு செஞ்சு நம்ம கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், இந்த மனிதன் தன்னுடைய எஜமானனாகிய அல்லாஹுக்கு நன்றியோடு நடக்கணுங்கிறதுக்கு தான். வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்ல், இந்த பூமியில் உங்களை நாம் வாழ வைத்திருக்கின்றோம். இந்த பூமியில் மனிதன் நினைத்தால் அவன் எல்லா வகையான ஏற்பாடையும் செய்ய முடியும். கோட்டையை கட்டலாம், மாளிகைகளை கட்டலாம், வாகனிக்கலாம், பறக்கலாம், மிதக்கலாம். வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ், வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஆனால் கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் ரொம்ப கொஞ்சம்தான் நன்றி செலுத்துறீங்க. நன்றி செலுத்துகிறவங்களும் ரொம்ப கொஞ்சமாக தான் செலுத்துகிறாங்க. நன்றி செலுத்துகிற அடியார்களும் குறைவானவங்க தான். ஒ கலீல் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில், நான் படைத்த என்னுடைய படைப்பில் என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துபவங்களே கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரும் கொஞ்சம் தான் நன்றி செலுத்துகிறாங்க. என்னுடைய எல்லா பாக்கியத்தையும் அனுபவித்து எனக்கு நன்றி கெட்டவங்க தான் அதிகம் என்றும் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லி காட்டினான். அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடியவங்க தான் அதிகம். வலக்கத் தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அதிகமான பேர் நரகத்துக்கு தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான கூட்டம் நரகத்துக்கு தான், சிறுபான்மை கொஞ்சம் நபர்கள் தான் நன்றி உள்ளவர்கள். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அடிக்கடி துவா செய்வாங்களாம், யா அல்லாஹ் அந்த உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்லடியார்கள் அந்த சின்ன கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கோ என்பதாக. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அந்த நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார் கூட்டத்தை சேர்ப்பானாக. அதுக்காக அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி ஆரம்பித்தான் அந்த சூறாவை. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படைப்பை, இந்த மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி உயர்ந்த படைப்பாக நம்ம படைச்சி எல்லாரையும் மரியாதை செய்ய சொன்னோம். எல்லாரும் செஞ்சாங்க, இப்லீஸ் மட்டும் செய்ய மறுத்தான். அந்த சம்பவத்திலேருந்து நல்லா ஆரம்பித்தான் அந்த சூறாவை. அப்போ அல்லாட்ட அவன் வேதண்டாவாதம் பேசுனா, நாயே இவனுக்கு சஜிதா செய்யணும், நாயே மனிதனுக்கு மரியாதை செய்யணும், இவன் நெருப்பால் படைச்சிருக்கிறான், இவன் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்பதாக அகங்காரமாக பேசினான். அதனால் அல்லாஹுடைய தர்பாரிலிருந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டுட்டான் ஷைத்தான், இப்லீஸ். அந்த நேரத்தில் அவன் அல்லாட்ட சில விஷயங்களை கேட்டான். அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ் இந்த மனிதன் காரணமாக எனக்குள்ள மரியாதை, அந்தஸ்து, என் பதவியெல்லாம் போயிடுச்சு, உனக்கு நான் நன்றி கெட்டவன் ஆயிட்டேன், என்னை கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடு, மறுமை நாள் வரைக்கும் என்னை விட்டு வை, நான் என்ன செய்கிறேன் பார், இந்த மனிதனை வழிகெடுத்து காட்டுறேனா இல்லையா. சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம், நீ என்னை மட்டும் விட்டு வச்சா நான் இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுத்து காட்டுறேன், இவங்களை நேரான பாதையில் நான் போவிட மாட்டேன். அவங்களுடைய வலதுபுறம், இடதுபுறம், முன்னால், பின்னால், இந்த நாலாபுறத்திலையும் இந்த மனிதனை நான் சூழ்ந்து நான் வழிகெடுத்து காட்டுறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு விளக்க சொல்லும்போது சொல்கிறாங்க, முன்னாடியும் சொன்னால் மறுமையை பற்றி பொய்யாக்குறது, அதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது, உலகந்தான்ப்பா வாழ்க்கை, மறுமையை பற்றி
அதை பொய்யாக்கி உள்ளத்தில் போடுறது, ஊசலாட்டத்தை போடுறது. பின்னால் என்று சொன்னால் பின்னாடி இருந்து துனியாவை அலங்கரித்து காட்டுறது. வாழ்க்கைண்டா இதுதான், இதை பாரு, அதை வேணும், இதை அடிக்கணும், இதை அனுபவிக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் என்பதாக உலக ஆசைகளை காட்டுறது. வலதுபுறம்னு சொன்னால் நன்மையான விஷயங்களில் சோம்பேறித்தனத்தை உண்டாக்குறது. இடதுபுறம்னு சொன்னால் பாவமான விஷயங்களில் சுறுசுறுப்பை உண்டாக்குறது, இன்பத்தை உண்டாக்குறது. இதுபோல் சுற்றி நான் அவனை கெடுப்பேன்னு சொன்னான். ஆனால் அவன் மேலிருந்து கெடுப்பேன்னு சொல்லலை. வலது இடது முன்னால் பின்னால் கெடுப்பேன்னு சொன்னவன் மேலிருந்தும் கீழிருந்தும் கெடுப்பேன்னு சொல்லலை. அதனால் மேலிருந்துட்டு சொன்னால் மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள, இந்த இபிலீசினுடைய சூழ்ச்சியிலிருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்து கொள்ளணும்னு சொன்னால் அல்லாஹ்வோடு இவனுடைய தொடர்பை உண்டாக்கி கொள்ள முடியும். துஆவின் மூலமாக, அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதின் மூலமாக இபிலீசின் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். கீழென்று சொன்னால் அமல் செய்வதின் மூலமாக ஷைத்தானுடைய தூண்டுதலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். பிறகு இப்லீஸ் அல்லாட்ட சொன்னா, நான் இப்படியெல்லாம் வழி கெடுப்பேன், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நீ வேணா பாரு. அல்லாட்ட சொன்னான், நீ வேணா பாரு, இந்த மனித சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்களை நன்றி உள்ளவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். உன்னுடைய படைப்பில் மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் இதை நமக்கு சுட்டி காட்டுறான். இப்படியெல்லாம் அவன் சொல்லிட்டு தான் உலகத்துக்கு வந்திக்கிறான். நீங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவனா மாறி எனக்கு நன்றி கெட்டவங்களாம் ஆயிராதீங்க, நன்றியுள்ள அடியார்களை ஆகுங்க. நன்றிண்டா என்னது? அரபியில் சுக்ரியான்னு சொல்லுவாங்க, சுக்குர். தமிழில் நன்றி சொல்கிறோம், இங்கிலீஷில் தேங்க்ஸுங்கிறாங்க, உருதுல சுக்ரியாங்கிறாங்க. இப்படி பல மொழிகளில் நன்றி செலுத்துகிறோம். நன்றிண்டா நமக்கு யாராவது ஏதாவது உபகாரம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரமாக நம்ம என்ன செய்கிறோம்? வார்த்தையால் புகழ்கிறோம், வார்த்தையால் புகழ்கிறோம். செயலால் என்ன செய்வோம்? நமக்கு பேனாவை கிஃப்டாக கொடுத்தாரு, வாயில் ஜஸாக்கல்லா சொல்லுவோம், தேங்க்ஸ் சொல்லுவோம். அந்த பேனாவை என்ன செய்யணும்? அவர் எதுக்கு கொடுத்தாரோ அதுக்கு யூஸ் பண்ணணும். அவர் முன்னாடியே பேனாவை உடைச்சி போட்டோம், அவர் முன்னாடியே தூக்கி வீசிட்டு போயிட்டோம். பெரிய கிஃப்ட் தந்திருக்கார் இவர். அந்த கொடுத்தவருடைய மனது எப்படி இருக்கும்? நன்றி கெட்டவன், இனிமேல் இவனுக்கு பேனாவே வாங்கி உனக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது முடிவு செய்வோமா இல்லையா? அல்லாஹு தஆலா வாழ்க்கையே கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் கொடுத்தது. பார்க்கக்கூடிய சக்தி, பேசக்கூடிய சக்தி, உடல் உறுப்புகளில் இரத்த நாளங்களில் இரத்தத்தை ஓட்டுகிறது, நடக்க வைத்திருக்கிறான். இவனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் இந்த பூமியில் செஞ்சு கொடுத்துருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு வாயால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் பத்தாது, ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். செயலால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உணவும் சரி, ஒவ்வொரு பானமும் சரி, உடுத்தக்கூடிய ஆடையும் கூட, நாம் இருக்கக்கூடிய வீடு, இது எல்லாமே நம்முடைய மாஹவுல் அல்லாஹுக்கு பிரியமானதாக இருக்கணும். அதனால தான் ஹலால் ஹராம உணவில் பேணுங்க, உடையில் பேணுங்க, சம்பாத்தியத்தில் பேணுங்க. அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. நன்றியுள்ள அடியான் யார்? நன்றியுள்ள அடியான்னு சொன்னால் வெறுமனை வாயால் தேங்க்ஸ் சொல்கிறவன் அல்ல, வெறுமனை அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா சொல்கிறவங்க மட்டும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா ஓதிட்டா மட்டும் இல்லை, அதுவும் நன்றி தான். ஆனால் செயலில் காட்டணும், செயலில் காட்டணும். அல்லாஹ் சொன்னால் பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்லீஸு சொர்க்கத்திலேருந்து வெளியாக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சான்னு குரானில் சொல்லி காட்டுறான். ஆசை வார்த்தையை காட்டினான். அல்லாஹ் ஏன் தெரியுமா இந்த பழத்தை சாப்பிட வேணான் இருக்கான்? நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருந்துருவீங்க, மலக்கு மாதிரி இருந்துருவீங்க. அதனால தான் அல்லாஹ் திங்க வேணான்னு சொல்லிக்கிறான். அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு சத்தியம் பண்ணுனா, வகாசமகுமா, அல்லாஹ் மேலே சத்தியமா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் சொல்கிறேன். இப்படி தான் வழிகெடுக்கக்கூடியவங்க அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நமக்கு நல்லதான்ப்பா சொல்கிறேன் இப்படி சொல்லி தான் வழிகெடுப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க, அல்லாஹ் கேட்டான், இந்த மாதிரி அவன் பேச்சை கேட்டு திண்டுட்டீங்களே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், எல்லாம் உன் பேரை சொல்லிலாம் பொய் சொல்லுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, அல்லாஹ் மேலே சத்தியமாக உனக்கு நல்லது தான் சொல்கிறேன்னா, அல்லாஹ் பேரை சொல்லி யாரோ பொய் சொல்லுவாங்கன்னு நான் சிந்திச்சு கூட பார்க்கல. இப்போ எனக்கு விளங்கிருச்சு, சைத்தான் இப்படிலாம் வருவான், என்னை மன்னிச்சிடுன்னு தௌபா செஞ்சாங்க.
அப்போ அந்த சொர்க்கத்திலேருந்து வெளியாகும்போது அது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவாக வச்சுருந்தான். வெளிப்படாத வகையில் ஒரு அமைப்பாக அல்லாஹ் படைச்சிருந்தான். எப்போ இந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்போ வெக்க உணர்வு வந்துச்சு, மானம் வெளிப்பட்டுச்சு. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மரத்தினுடைய இலைகளை பறித்து ஃபலம்மா ذاق الشجرة بدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة, சொர்க்கத்தில் உள்ள மரத்தில் உள்ள இலைகளை பறித்து அப்படியே மறைச்சிக்கிட்டான், வேட்டியாட்ட உடுத்திக்கிட்டான். அப்போ தான் வெக்கம் வருது, ஆடை உடுத்தணுங்கிற உணர்வு அல்லாஹ் உண்டாக்குனா. அப்போ தான் அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு இறக்கின செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் மக்களை மனிதர்களை கூப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கத அன்சல்னா அலைக்கும் லிபாசா, உங்களுக்கு ஆடையை நாம் தான் இந்த பூமியில் இறக்கி வச்சிருக்கிறோம். ஆடை உடுத்தணும், ட்ரெஸ்ஸு போடணுங்கிற உணர்வு, மானத்தை மறைக்கணுங்கிற உணர்வு, இந்த வெக்க உணர்வை நாம் தான் கொடுத்துருக்குறோம். இந்த ஆடை எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்குறோம்? 2 நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். யுவாரி சவ் ஆத்திக்கும், முதல் நோக்கம், ஆடையினுடைய முதல் நோக்கம் உங்களுடைய மானத்தை மறைப்பது. ஆடை எப்படி இருக்கணும்? உடம்பில் உள்ள மானத்தை மறைக்கணும். ஆண்களுடைய மானம் அவுரத்து மறைக்க வேண்டிய பகுதி, கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி தொப்புளிலிருந்து முட்டி வரைக்கும் மறைச்சே ஆகணும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கழுத்திலிருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுக்க ஒரு பெண்ணு முழுக்க முழுக்க தன்னை மறைச்சிக்கொள்ளணும். வேலை செய்யும் போது வெளிப்படக்கூடிய உறுப்பை தவிர, கால், 2 மணிக்கட்டு, முகம், கழுத்து பகுதி, இதை தவிர மற்ற எல்லா பகுதியும் ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்னாடி மானத்தோடு இருக்கணும். பிள்ளைங்க இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, வாப்பா மஹரமானவங்க தான். ஆனாலும் ஒரு பெண் மானத்தோட கண்ணியமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே வெளியே வரும்போது தன்னை முழுதாக மூடணும், அது வேறு விஷயம். ஆணை பொறுத்த வரைக்கும் தொப்புலேருந்து முட்டி வரைக்கும் மானத்தை மறைக்கிறதுன்னு சொன்னால் 2 வகையான மறைப்பு இருக்குது. அந்த 2ம் மறைக்கப்படணும். ஒன்று, அந்த உடல் அந்த பகுதியினுடைய நிறம் தெரியாத அளவுக்கு. ஆடைன்னா கண்ணாடி துணி போல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அந்த உடலுடைய நிறத்தை மறைக்கிறது தான் ஆடை. ஒருத்தர் வேட்டி உடுத்திருக்கிறாரு, ரொம்ப நைஸான வேட்டி, அவருடைய தொடையினுடைய காலுடைய நிறமெல்லாம் தெரியுது, தெரியுதுன்னு சொன்னால் அது ஆடையே இல்லை. அல்லது நல்ல திக்கான ஆடையை தான் உடுத்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க உடம்பினுடைய அளவு தெரியுது, அதுவும் மானத்தை மறைக்காததாக. மானத்தை மறைத்தல் என்று சொன்னால் அவங்களுடைய நிறமும் தெரியக்கூடாது, அவங்களுடைய மானத்தினுடைய அளவும் தெரியக்கூடாது. ஆணும் சரி பெண்ணும் சரி, அப்படி மறைப்பதற்கு பேரு தான் ஆடை. முதல் நோக்கம் மானத்தை மறைத்தல். 2வது நோக்கம் அல்லாஹ் சொல்றான், வரீஷா, அலங்காரம், ஜீனத், அலங்காரமாக இருக்கிறது, பார்வைக்கு கண்ணியமாக இருக்கிறது. இந்த 2வது நோக்கம் தான் அழகுங்கிறது. நாம் எதையோ அழகுன்னு நினச்சிட்டு மானத்தில் கையை விடுறோம், மானம் போயிடுது, அவங்களுடைய மானம் வெளிப்படுற அளவுக்கு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய சமீபத்தில் ருப்ப காசியாத்தின் ஆரியாத்துன், எத்தனையோ ஆடை அணிந்த பெண்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ட்ரெஸ்ஸுன்னு பேருக்கு தான் உடுத்திருப்பாங்க, பேருக்கு தான் ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க, ஆனால் அந்த ட்ரெஸ் அவர்கள் உடுத்தாததை போல தான் இருக்கும். அவர்கள் நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களை தன் பக்கம் கவருவதற்காக, ஆண்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பெண்கள் இப்படியெல்லாம் உலகத்தில் நடமாடுவார்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இவர்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகராதவர்கள், சொர்க்கம் இவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பது. இன்னைக்கு நிர்வாணிகளாக சுத்தக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலையை வரக்கூடாதுன்னு அல்லாஹ் வெக்க உணர்வை இங்கே குர்ஆனில் வலியுறுத்துறான். மனிதனுக்குத்தான் அந்த உணர்வை நாம் கொடுத்துருக்குறோம். மிருகங்களுக்கோ மற்ற படைப்பினங்களுக்கோ மானத்தை மறைக்கணுங்கிற உணர்வு கிடையாது. ஆனால் இன்னைக்கு மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறான், மிருகத்தை விட கேடு கெட்டவனாக போய் கொண்டிருக்கிறான். இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் அந்த அறியாமை காலத்தில் குறைஷிகள் எப்படி சாப்பாட்டில் கூட மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் மனம் போன போக்கில் மனிதன் உணவையும் தன்னுடைய மிருகங்களையும் கூட
அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு நேர்ச்சை செய்கிறது, அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்துச்சோ, ஆடையிலையும் சடங்குகள் இருந்துச்சு. அதை விளக்க தான் அல்லாஹ் இந்த ஆடையை பற்றி விளக்குறான் குர்ஆனில். ஷைத்தான் எப்படிப்பட்ட சூழ்ச்சியில் அந்த மக்களை வழிகெடுத்து வச்சிருந்தான்னு சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்ச்சி செஞ்சுருந்தான்னா, தவாஃப் செய்வதற்காக அங்கே ஆண்களும் சரி பெண்களும் சரி தாங்கள் எந்த உடையை உடுத்திருப்பாங்களோ அதை உடுத்தி தவாஃப் செய்ய மாட்டாங்க. ஏன், நம்ம பாவம் செஞ்ச உடை, நம்ம பாவம் செய்யும் போது இந்த உடையும் நம்மளோட இருந்துச்சு, பாவம் செஞ்ச உடையோடு நம்ம தவாஃப் செய்கிறதா? அதனால் இந்த ஆடைகளெல்லாம் களைஞ்சிட்டு குறைஷிகள் மட்டும்தான் சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதாக தன்னைத்தானே குறைஷிகள் ஆக்கி கொண்டு என்ன செய்வாங்க, தாங்க ஆடை உடுத்தி செய்வாங்க. குறைஷிகள் ஆடையோட தவாஃப் செய்வாங்க. குறைஷி அல்லாத அரபுகள் யாராவது தவாஃப் செய்ய வந்தால் அவர்கள் ஒன்று குறைஷிகள்கிட்ட இரவலாக ஆடையை வாங்கிட்டு தான் தவாஃப் செய்யணும், இல்லைன்னு சொன்னால் நிர்வாணமாக செய்வாங்க. நிர்வாணமாக தவாஃப் செய்வாங்க. பகல் காலங்களில் ஆண்கள் தவாஃப் செய்வாங்க நிர்வாணமாக, இரவு காலங்களில் பெண்கள் நிர்வாணமாக தவாஃப் செய்வாங்க. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்தான். அவங்க ஏதாவது செஞ்சுட்டு இது அல்லாஹ்வுடைய கட்டளைம்பாங்க. வைதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் காலு வஜதனா அலைஹா ஆபாஅனா வல்லாஹு அமரனா பிஹா. ஏதாவது அசிங்கத்தை செஞ்சு போட்டு இப்படி தான் எங்கள் முன்னோர்கள்லாம் செஞ்சாங்க, அல்லாஹ் எங்களுக்கு இப்படி தான் செய்ய சொல்லிக்கிறான்ருவாங்க. அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன். அல்லாஹ் மேலேயா நீங்கள் அவதூறு சொல்கிறீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கண்டிச்சிட்டு, குல் அமர ரப்பி பில் கிஸ்த். அல்லாஹ் நேர்மையானதை தான் ஏவுவான், அசிங்கமானதை ஏவ மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் எப்படி உங்களுடைய உம்மா வாப்பாவை சொர்க்கத்திலிருந்து ஆடையை கலட்டி உலகத்துக்கு அனுப்பி வச்சானோ அந்த மாதிரி உங்களையும் கலட்டி விட்டுருவானா. லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான். ஷைத்தான் உங்களை ஏமாத்திட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. சொர்க்கத்திலிருந்து எப்படி உங்கள் உம்மா வாப்பாவை வெளியாக்கினானோ அதுபோல் உங்களையும் போவிடாமல் தடுக்க முயற்சி செய்கிறான், கவனமாக இருங்க. அந்த ஷைத்தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதையும் சொல்கிறான் அல்லாஹ். இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு. ஷைத்தானும் இப்லீஸும் இப்லீஸுடைய படையும் உங்களை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் மீன் ஹைசு லா தரவுனஹும், நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, ஆனால் ஷைத்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆடையின் மூலமாகவும் நம்மை வழிகெடுப்பான். அதனால் குறிப்பாக அல்லாஹ் சொன்னான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். நீங்கள் ஒவ்வொரு தடவை மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக நீங்கள் வரும்போதெல்லாம் அழகாக வந்து வணங்குங்க, அலங்காரத்தை கடைப்பிடிங்க, சங்கையாக வாங்குங்கிற அல்லாஹ். சங்கைன்னா எது? சங்கைன்னா ஒரு கல்யாண மஜ்லிஸ்க்கு எப்படி போவோம்? ஒரு மாப்பிள்ளையாக உட்கார வச்சா எப்படி உட்காருவோம்? சங்கையாக வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சங்கையாக வாழ்ந்து காட்டினாங்க. ஆடையே இல்லாத காலகட்டம், பஞ்ச காலத்தில் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வை வணங்கும் போது சுத்தமான நிலைமையில் நல்ல ஆடைகளை உடுத்தி நறுமணம் பூசிக்கொண்டு வருவாங்க. தங்களை முழுமையாக மூடிக்கொண்டு தலையை மறைத்து தொழுதாங்க, தொப்பி போட்டு தலப்பா கட்டி நபிசாசம் தொழுதாங்க, சஹாபாக்கள் தொழுதாங்க. மலக்குமார்கள் பத்ருடைய சமயத்தில் வரும்போது தலப்பா கட்டிய வண்ணமாகத்தான் வந்தாங்கன்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஹுது ஸீனத்தக்கும், எது அழகு கண்ணியம், எது உங்களுக்கு கம்பீரமோ அந்த தோற்றத்தோடு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த ஆடை கலாச்சாரத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, நீங்கள் ஆடைகள் வாங்குறதுல கூட நிய்யத்து சரியாக இருக்க. பெருநாளைக்கு வாங்குகிறோம், எதுக்காக ஆடையை வாங்குகிறோம்? இந்த நோக்கத்தை சரி செய்யணும். என்னுடைய மானத்தை மறைக்க நான் உடை வாங்குகிறேன். அதுக்கு பிறகு தான் அழகான உடை, நல்ல ஆடை, நம்ம வசதிக்கு ஏற்ப நல்ல உயர்ந்த விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் விலை உயர்ந்த ஆடைன்னு சொல்லி நல்ல அலங்கார ஆடையை வாங்கி ஆனால் காலம் முழுக்க உடுத்தாத மாதிரி வாங்க, நாங்கள் உடுத்த முடியலைங்க, அது குத்துது, இதெல்லாம் எப்போது போட்டுட்டு இருக்க இயலாது. அப்போ வாங்கின நோக்கம் மானத்தை மறைக்க இல்லை, ஒரு கவர்ச்சிக்காக, ஒரு பெருமைக்காக, 4 பேர் பாராட்டணும், 4 பேருடைய கவனத்தை தான் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆடைகள் வாங்குவது இருக்குதே, அல்லாஹ் இங்கே இஸ்ராஃப் என்று சொல்கிறான்.
யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. ஆடையை பற்றி, உணவை பற்றி, பானத்தை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் நல்லா அனுபவிங்க, நியத்தை சரியாக வைங்க, இஸ்ராஃப் மட்டும் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. இதில் தான் நம்ம வீண் விரயம் செய்கிறோம். காசை எங்கே செலவு செய்கிறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய மனோ இச்சைக்கு விரும்பின மாதிரி காசு கொஞ்சம் கூட. இன்றைக்கி சம்பாதிக்கிற நோக்கமே என்ன? சம்பாதிக்கிற நோக்கமே என்ன? என்னுடைய ஸ்டேட்டஸை மக்களுக்கு காட்டணும். எங்கே காட்டுறது என்னுடைய ஸ்டேட்டஸை? எங்கள் வீட்டு விசேஷம்னு ஒன்று வந்துட்டால் அங்கே தான் என் ஸ்டேட்டஸை மக்களுக்கு தெரியும். இந்த நீயத்தில் ஒருத்தர் சம்பாதிப்பாரையானால் இவர் தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை இஸ்ராஃப் செய்கிறார். ஒரு கல்யாணம்னு வந்துட்டா சாதாரணமாக நடத்திட முடியுமா? உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த சமுதாயம் நிக்காகை பாரமாக ஆக்குமோ, நிக்காகுன்னா அதுக்கு ஒரு பெரிய தொகை இருக்கணும், இல்லாட்டி நிக்கா செய்ய முடியாதுன்னு எந்த சமுதாயம் பாரமாக ஆக்குமோ அங்கே பாவங்கள், விபச்சாரங்கள் மலிவாக இருக்கும். விபச்சாரங்கள் மலிவாக இருக்கும். ஏழைகள் யோசிப்பாங்க, காசு இல்லாமல் கல்யாணம் முடிக்க இயலாது, இப்போ என்ன செய்கிறது? ஹராத்தில் போவோம், எல்லாம் பாதுகாப்பானாக. வட்டிக்கு போவாங்க, அவங்களாம் அப்படி செஞ்சாங்க. நம்ம எது செய்கிறோமோ அதை மக்கள் மார்க்கமாக பார்ப்பாங்க. அடுத்தவங்க அவங்களாம் அப்படி செஞ்சாகலை, இப்படி செய்யாமையா ஒரு கல்யாணமா என்பதாக எத்தனையோ விஷயங்கள். ஒரு கல்யாணத்தில் எத்தனையோ மாதத்தினுடைய சம்பாத்தியம் ஒரு நாள் கூத்துல நாசமாகிறது. எந்த நன்மையும் அல்லாஹ் வாக்களிக்கலை. அதில் இன்னும் இதுக்கு மாற்றமாக சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸில், எந்த நிக்காஹில் செலவினங்கள் குறைவாக இருக்குமோ அந்த நிக்காஹில் தான் பரக்கத்து இருக்குதுன்னா நம்ம அதோட ரகசியம் விளங்கலை. நம்ம எதில் நிறைய செலவு செய்கிறோமோ அதான் பரக்கத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் அது பின்னாடி மனிதன் விளங்குவான். உலகத்திலையும் தெரிஞ்சிடும், அது மறுமையிலையும் தெரிஞ்சு போயிடும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார் அவர் சம்பாத்தியத்துடைய நோக்கம் நான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார்கள் மற்றவங்கள்ட்ட கையேந்தி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சம்பாதிக்க நீயத்தை சம்பாதிப்பாரோ இவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வை எப்படி சந்திப்பார் என்று சொன்னால், முழு நிலா, பரிபூர்ணமான நிலா எப்படி பிரகாசமாக இருக்குதோ அதுபோன்று பௌர்ணமி நிலாவை போன்று இவர் முகம் பிரகாசித்த நிலையில் அல்லாஹ் இவர் சந்திப்பார். நேர் மாற்றமாக ஹலாலா தான் சம்பாதிக்கிறாரு, ஆனால் நோக்கம் வேற. பெருமைக்காக, முகஸ்துதிக்காக, எங்களை மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக யார் சம்பாதிப்பாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். வஹுவ அலைஹி கதுபான், அல்லாஹ் இவன் மீது கடும் கோபம் கொண்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான். சம்பாதிக்கிறது ஹலாலு தான், நீயத்து சரியில்லைன்னா சம்பாத்தியத்திலையும் சரி, உடை வாங்குறதுல, உடை அணிவதிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பெருமைக்காக, பிறரை கவர வேண்டும் என்பதற்காக ஆடை அணிகிறாரோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பினாலான ஆடையை அல்லாஹ் அவருக்கு அணிவிப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு சாபி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்போனா நான் ஒரு நல்ல ஆடை உடுத்தக்கூடாதா? நான் அழகான ஆடை உடுத்தணும்னு ஆசைப்பட்றேன், அழகான செருப்புடணும்னு ஆசைப்பட்றேன், இது தப்பா? இல்லை, நியத்து தான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நீங்கள் காட்டுங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ஆடையின் மூலமாக நல்ல வெளி தோற்றத்தை நீங்கள் அழகாக வைத்து கொள்ளுங்கள். கண்ணியமாகத்தான் இருக்கணும். நீயத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான். பெருமை வந்துடக்கூடாது, இஸ்ராஃப் இருக்கக்கூடாது, கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு புறம்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தக்பீர் கட்டி தொழுகிறோம், முன்னாடி நிற்கிறவருடைய ஆடைக்கு பின்னாடி அது நிறைய டிசைன் போடப்பட்டிருக்குது அல்லது அதையாவது எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இவர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓத மாட்டார். அவர் சட்டையில் எழுதிக்கிறதுக்காக படிச்சுட்டு இருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன வேர்டு. இன்றைக்கெல்லாம் ரெட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகள் வருது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி சொல்லும் போது சொல்வான், அவங்களுடைய பல கெட்ட குணங்களில் பல விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் சுட்டி காட்டுறான். அதில் ஒரு முக்கியமான மோசமான குணம் என்னென்று சொன்னால், இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. இரட்டை வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்லுவாங்க, எங்களையும் கொஞ்சம் கவனிங்கிற வார்த்தையில் ராயினா, எங்களையும் கொஞ்சம் மேய்ங்க, வல்லுர்னா,
அப்படின்னு சொல்கிற இடத்துல ராயினான்னு சொல்லுவாங்க. ராயினான்னு சொன்னால் எங்களை கொஞ்சம் கவனிங்க, எங்களை கொஞ்சம் பாருங்கன்னு அர்த்தம். ஆனால் அவங்களுடைய பாஷையில் ராயினாக்கு கெட்ட அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இதை சஹாபாக்கு முன்னாடி வெளிரங்கத்தை பார்த்தா நல்ல அர்த்தமாக இருக்கும். ஆனால் யூதர்களுடைய மொழியில் அது கெட்ட அர்த்தம். யூதர்கள் தங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ் அதை குர்ஆனில் பகிரங்கமாக சொன்னால் இவனுடைய வேலை இப்படித்தான். இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தை வெளியில் பார்த்தா சாதாரண அர்த்தமாக இருக்கும், அதை வேறு கோணத்தில் யோசித்தா கெட்ட அர்த்தமாக இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இன்றைக்கி டிஷர்ட்டுகளில் சட்டைகளில் போடப்படுது, பிள்ளைங்க உடுத்தக்கூடிய ஆடைகளில் இருக்குது. வெளிரங்கத்தில் பார்த்தா சாதாரண அர்த்தமாக இருக்கும், இதுக்கு பின்னாடி வேறு அர்த்தம் இருக்கும். கண்ணிமிக்க அல்லாஹ் நம்முடைய சிந்தனைகளை கெடுப்பதற்காக இது போன்ற விஷயங்களை சூழ்ச்சிகளை எல்லாம் செய்கிறாங்கங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுறதுனால நம்ம ஆடைகள் விஷயத்திலையும் நல்ல ஆடைகள் அழகான ஆடைகள் உடுத்துறது தப்பு கிடையாது. ஷரியாத்துக்கு புறம்பான விஷயத்தில் அல்லாமல் இஸ்ராஃப் என்ற அடிப்படையில் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அமைத்து கொள்ளணும். இது போன்ற பல விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் பல நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி காட்டினா, யாரெல்லாம் நன்றியோடு நடந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான், யார் நன்றி செய்ய மறுத்தாங்களோ அல்லாஹ்வை ஏற்க மறுத்தாங்க, நபிமார்களை ஏற்க மறுத்தாங்க, அவங்கள எதிர்த்து பேசினாங்க, அவங்கள கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. இது போன்ற நன்றி கெட்டத்தனமாக நடந்த நூஹ் நபியுடைய கௌம் எப்படி அழிக்கப்பட்டுச்சு, வெள்ள பிரளயத்தில் அழிக்கப்பட்ட சரித்திரம். அதே மாதிரி ஹூது நபியோட சமுதாயம் ஆது கூட்டம் ஹூது நபியை எப்படி கேவலப்படுத்தினாங்க, அந்த நன்றி கெட்ட கூட்டத்தை அல்லாஹு தாலா புயல் காத்தால் அழித்த சரித்திரம். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சமூது கூட்டத்தார்கள் ஏற்க மறுத்ததுனால அல்லாஹு தாலா அவங்கள இடியால் அழித்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அல்லாஹு தாலா அதே மாதிரி இடியால் அழித்த சரித்திரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரிய சரித்திரம். இதெல்லாம் பின்னாடி அல்லாஹு தாலா நன்றி கெட்டவர்கள் அவர்களுக்கு உலகத்தில் ஏற்பட்ட தண்டனை மறுமையில் என்ன கிடைக்குங்கிற விஷயத்தையெல்லாம் நமக்கு குர்ஆனில் எச்சரிக்கை செஞ்சான். பொதுவாகவும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொன்னான், எந்த ஊர் மக்கள் வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், ஒரு ஊர் மக்கள் அல்லாஹுவை பயந்து வாழ்வார்களேயானால், நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வார்களேயானால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்ள், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரஹ்மத்துடைய வாசல்களை நம்ம திறந்து விடுவோம், அந்த ஊருக்கு நம்ம பரக்கத்து கொட்டுவோம். ஆனால் எந்த ஊர் மக்கள் அநியாயம் செய்து எல்லா நியாமத்தையும் அனுபவித்து நன்றி கெட்டவர்களாக உதாரித்தனமாக அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்து உடைத்து வாழ்வார்களோ அவர்களுடைய தண்டனையும் அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சான். நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா, அல்லாஹுடைய வேதனை நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது இரவோடு இரவாக வேதனை வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, அவ அமீன அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸுனா பயாத்தம் வஹும் நாஇமூன், பகலில் தூங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய வேதனை வராது என்று நினைத்து கொண்டார்களா, அவ அமீன அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸுனா துஹம் வஹும் யல்அபூன், பகல் நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது நம்முடைய வேதனை வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அச்சமற்றிருக்கிறார்களா. அஃப அமீனு மக்கரல்லாஹ், அல்லாஹுடைய வேதனையை பற்றியா அச்சமற்றிருக்கிறார்கள். ஃபலா யமனு மக்கரல்லாஹி இல்லல் கௌமுல் ஹாசிரூன், யார் பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறாங்களோ, பெரிய ஒரு கை சேதத்துக்கு யார் ஆளாக போகிறாங்களோ அவங்க தான் பயம் இல்லாமல் எல்லா பாவத்தையும் செய்வாங்க, இஸ்ராஃப் செய்வாங்க, வீண் விரயம் செய்வாங்க, ஹராமில் ஈடுபடுவாங்க, வட்டியில் இருப்பாங்க, நோன்பு பிடிக்க மாட்டாங்க, இரவை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் மார்க்க என்ன நாங்கள் என்ன பார்ப்போன்ட்டு அல்லாஹ் அழிச்சாட்டியத்தை செய்ய வச்சு அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அவங்கள பிடிப்பேன்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தண்டனையை நாம் உலகத்திலேயும் அனுபவிக்கக்கூடாது, மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடாது. இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்தி அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற ஏராளமான விஷயங்களை படிப்பினைக்குரிய சம்பவங்களை நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அதை புரிந்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்ஸலாமு அலைக்கும்.